பாண்டியன் ஸ்டோர்ல இனி வரும் காலங்கள்ல என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுகளே. இப்ப பாண்டியன் வந்து கடைக்கு கிளம்ப போறாரு. செந்தில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு டீய குடிச்சிட்டு இருக்காரு. டிவி வேற போட்டு பார்த்துக்கிட்டு பாக்குறாங்க மேலையும் கீழையும். செந்தில் டக்குன்னு எந்திரிக்கிறாரு. அதானே இருந்த வேலையும் போச்சு. கோல்மால் பண்ணி வேலை வாங்கினேன். கோல்மால் பண்ணி வேலையும் விட்டாச்சு. இப்படி கால் மேல கால் போட்டு டிவி பார்த்துட்டு இருந்தா உருப்பட்டுறலாம். வீடு வாசல் சொத்து சுகம்னு வாங்கிடலாம். அடி கோமதி தண்ணி கொண்டா அப்படிங்கல வந்துடுறாங்க. ஆளு கூடிடுறாங்க. ஏங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எப்ப பாரு அவனையே திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து தண்ணியை கொடுக்குது. மீனா வருது. என்னப்பா என்ன பாக்குற? இல்ல மாமா, நீங்க அவர அப்படியே திட்டிக்கிட்டே இருக்குதுல, என்ன மாமா? அ ஒரு அர்த்தமும் இல்ல. அவரு தப்பு பண்ணாரு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்கு 1000 வாட்டி தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டாரு. இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமும் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கையில நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு மாமா. என்னப்பா இப்படிலாம் பேசுற? அவன் பண்ண தப்ப தானப்பா சுத்தி காமிச்சேன். ஐயோ மாமா, அவர் பண்ணதெல்லாம் நான் தப்பு இல்லைன்னு சொல்லல. நீங்க பேசுறது தப்பு இல்லைன்னு சொல்லல. அது ஒரு வாட்டி பேசலாம், 2 வாட்டி பேசலாம். ஓயாம சும்மா சும்மா இப்ப பாத்தீங்களா, ராஜி கூட அவங்க புருஷனுக்காண்டி எப்படி பேசுது. அப்ப நானும் சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க இப்படிலாம் பேசாதீங்க மாமா. என்னால தாங்க முடியல. அப்படியே பாண்டியன் மேலேயும் கீழயும் பாக்குறாரு. சரிப்பா, சரிப்பா. இனிமே உங்க துறைய நான் பேசல. ஏய் நான் கிளம்புறேன்டி அப்படின்னு போக, ஏய் என்னடி? ஏங்க அவ ஏதோ இல்லப்பா. எல்லாரும் அவங்கவங்க புருஷன் மேல குறியாத்தான் இருக்கிறாங்க. பாசமா தான் இருக்காங்க. நீயாவது என் மேல இருடி. நீ பாரு எப்ப பாரு பிள்ளைங்கள திட்டாதன்னு எனக்கு எதிராவே பேசுற. ஏங்க அதுக்கெல்லாம் என் புள்ளைங்கங்க. புள்ளைங்க உங்களுக்கும் புள்ளைங்கங்க. நான் அப்படித்தானங்க பேச முடியும்னு கோமதி சொல்ல, அவரு ஒண்ணும் சொல்லாம கிளம்பிடுறாரு. இங்க செந்தில் பார்த்தா ஹான்னு சிரிக்கிறாரு. எந்திரிச்சுட்டு ஏய் ஜாலின்ட்டு, டேய் உன்னை திட்டிட்டு போறாரு. என்னடா சிரிக்கிற? அவர் திட்டினா திட்டிட்டு போறாருமா. எப்பவுமே அவர் திட்டுறதான். ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட தோலை வந்து பிடிக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு. ஆமா மீனா, எல்லாரும் அவங்கவங்க புருஷன்மார்களுக்காக பொண்டாட்டிய பூரா சப்போர்ட் வாங்குறாங்க, வக்காலத்து வாங்குறாங்க. ஆனா என் பொண்டாட்டி மட்டும் எனக்காக பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு வருத்தம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கவலைய நீ போக்கிட்ட. ஐயோ! என் கண்கண்ட தெய்வமே வீணா அப்படின்னு கட்டி புடிச்சு தூக்க, ஐயோ! சும்மா விடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்குறாங்க. இறங்குனதுக்கப்புறம், "ஏன் மீனா எனக்காக தானே பேசினேன், எனக்காக தானே பேசினேன். உங்களுக்காக ஒண்ணும் பேசல." "அடிப்பாவி! அப்புறம் யாருக்காக பேசினேன்? நியாயத்த சொன்னேன். எடுத்து சொன்னேன். உங்களுக்கா ஒண்ணும் பேசல. நியாயத்த சொன்னியோ, எதுக்கு சொன்னியோ, எனக்காக நீ பேசிட்ட. அப்பா ஜாலி." அப்படிங்கிறாங்க. ஷோ! ஐயோ! ஏன்டி நீ உன் புருஷனுக்காக பேசுறேன்ட்டு என் புருஷன திட்டிப்புட்டில. ஹலோ என்ன அத்த? உங்க புருஷன ஒண்ணும் திட்டல. சும்மா சும்மா என் புருஷன் திட்டிட்டே இருப்பாங்க. நாங்க விடுவோமா என்ன? அப்படின்னு செந்தில் அப்படி பாக்க கண்ணடிக்க, என்னடி கண்ணடிக்கிற? சும்மா இருங்க அத்த அப்படிங்கிற செந்திலுக்கு ஒரே சந்தோஷத்தோட வெளில போக, அண்ணே நானும் வரேனே அப்படின்னு சரணோட குஷியா வேலைக்கு போறாங்க. என் முன்னாடி எனக்காக பேசிட்டா. இனிமே எனக்கு என்ன கவலை? என் முன்னாடி எனக்காக பேசிட்டான்னு போறாங்க. இங்க அவ்ளோ ஒரு சந்தோஷப்படுது. "என்னடி நீ வேணுக்குன்னு தான் திட்டுனியான்னு?" கேட்க, "ஆமாத்த. உங்க புள்ளைக்கு சந்தோஷத்த பார்த்தீங்களா? ஏன்டி என் புள்ள சந்தோஷப்படுறான்ட்டு என் புருஷன அப்படிங்கிற விடுங்க அத்த. நான் அதெல்லாம் மாமாட்ட பேசிக்குவேன்." அப்படின்ட்டு மாமாக்கு கால் பண்றாங்க. "என்னப்பா?" அப்படிங்கிறாங்க. "மாமா எங்களுக்கு என்னம்மா சொல்லு." எனக்கு" அப்படி "அட சொல்லு. என்னமோ கடைக்கு புதுசா தீனி எல்லாம் வந்திருக்காமே, அது வரையில எடுத்துட்டு வரீங்களா?" "எடுத்துட்டு வரேன்ப்பா. உனக்கு இல்லாததா? வச்சிரவா? வேற ஒண்ணும் இல்லையே? பார்த்து பத்திரம் வேலைக்கு போ" அப்படின்ட்டு வைக்கிறாரு. எப்படி எங்க மாமா என் மேல எப்பவுமே தனி பாசம். இது தெரிஞ்சதுனால தான் நான் பேசினேன். "போங்க அத்த, மக்கு அத்த" அப்படின்னு மாமியார் கன்னத்த கிள்றாங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரெடி ஆகுறாங்க சோனியாவும், அவங்க புருஷன் பழனியும். "என்னடா சாப்பிட்டியா? கிளம்புறியா?" அப்படிங்கல. "ஆமா, கடைக்கு போகணும்ல" அப்படிங்கிறாங்க. இவங்க அப்படியே வெளியில நிக்கையில, "ஏங்க நான் ஒண்ணு சொல்லட்டா?" "என்னடி?" "இங்க வீடு வசதியே பத்தலங்க. நம்ம அங்க போவோமா?" "ஏன்? உன் வீடு தெரியாதா? என்ன வசதின்னு?" "என்ன சோனியா?" இல்ல இருந்தாலும் உன் வீட்ல ஃபேனு கூட இல்ல. ஹால்ல மட்டும் தான் ஃபேனு. ஒரே ஒரு ரூமு. அதுலயும் குடோன் மாரி ஜாமான் பூரா அடைச்சு வச்சிருக்கீங்க. நான் அத தப்பு சொல்லல. இருக்கிறவங்க இத கூட இல்லாம இருக்கிறாங்க தான். ஆனா அதுக்காண்டி வசதி வந்துருச்சுன்னு வந்த பாதைய மறக்கக்கூடாது. ஓவரா ஆடக்கூடாது. உனக்கு மெத்த, கட்டிலு, தனி ரூமு, ஃபேனு இத விட என்ன வேணும் சோனியா உனக்கு?" இல்லங்க. பாத்தில என் அண்ணன் என் மேல பாசமா இருக்கான்னு அங்க போனேன். எப்படி எப்படி என்ன அந்த வீட்டு புள்ளையே இல்லன்னு 10 பைசா தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதுவும் ஒண்ணு இத கட்டி வச்சேன், கடைய வச்சு குடுத்தேன்னு எப்படி பேசுனாரு. ஆனா, என் மச்சான பாத்தியாடி? அவருக்கா நான் கடைசி வரைக்கும் நிக்கணும்டி. நம்ம புள்ள இங்க தாண்டி பொறக்கணும். ஏங்க நம்ம புள்ள பொறந்தா வசதியே இல்லங்க. இங்க பார். மறுபடியும் அப்படி சொன்னேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவன் கடைய கூட அவன்ட்ட குடுத்துடலான்னு இருக்கேன். எப்படி பேசினாரு பாத்தீல? கடை வச்சு குடுத்தேன்னு, என்னமோ இவரு மட்டும் வச்சு குடுத்த மாரி, அந்த அண்ணனும் தானே சேர்ந்து உழைச்சாரு அப்படின்னு சொல்ல, "என்னங்க சொல்றீங்க? கடைய திருப்பி குடுக்க போறீங்களா?" "ஆமா. நீ இப்படி நொய் நொயன்னுகிட்டு இருந்தீன்னா" "ஐயோ! வேணாங்க" நெனைக்கிறாங்க சோனியா. "ஐய்யய்யோ! இந்த கடையும் உள்ளதும் போச்சு லொல்லக்கடான்னு ஆயிருமே" அப்படின்ட்டு, வேணாங்க நம்ம கடைக்கு போவோம். அத்தாச்சி நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க" அப்படிங்கையில பாக்குறாங்க. "என்னடி கடை போயிரணும்னு அப்படியே ஒட்டிக்கிட்டு வர்ற? அப்படியே பம்முற?" "ஆமா."
நமக்கு இருக்கிறது இது ஒண்ணுதான். இப்போதைக்கு இதையும் விட்டுப்புட்டு, ஏதோ 5க்கும் 10க்கும் உங்க மச்சான்ட்ட போய் நிக்க முடியும். வேலை போச்சுன்னா, அப்ப நீங்க உங்க மச்சான்ட்ட போவீங்க. அவரு சம்பளமும் குடுக்க மாட்டாரு. சாப்பாடு மட்டும்தான். மத்ததுக்கெல்லாம் தலைய சொரிஞ்சுக்கிட்டு, "மச்சான் காசு குடுங்க. ரூ. 100 குடுங்க, ரூ. 200 குடுங்க" அப்படின்னு போய் நிப்பீங்க. தேவையா இது? இது நான் முதலாளி கல்லாப்பட்டில வர்ற பணம் பூரா எனக்கு தான். நான் இப்பவே சேர்த்து வச்சுட்டுருக்கேன். நாளைக்கு நமக்கும் புள்ள பொறக்கும், வீடு வாசல்ன்னு வாங்கணும்ல, அப்படிங்கையில அப்படியே பார்க்குறாங்க. "ஓ! அப்ப சுயநலமா என்கிட்ட அடங்கி போற மாரி நடிக்கிற, அப்படித்தானே? இங்க பாருங்க, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. நீங்க கடைய குடுத்துறக்கூடாது. கடைய குடுக்க மாட்டீங்கன்னு சொன்னா, நான் இங்கேயே இருக்கிறேன். அப்புறம் நீங்க கடைய குடுக்கலன்னா, என்னால தாங்க முடியாது. சரிடி, சரிடி. நீ இங்கேயே இருந்தீன்னா, இங்கேயே அக்கா கூட இருக்கேன்னு சொன்னா, நான் கடைய குடுக்கல. போதுமா? அப்படிங்கிறாங்க. சரிங்க, சரிங்க அப்படின்னு கிளம்புறாங்க. அடி பாவி! சொத்துக்காக என்னெல்லாம் பிளான போடுறாளுகளே அப்படின்னு பழனி எந்த ஒரு கெட்ட எண்ணமே இல்லாத நல்ல மனசு பழனிக்கு. அவனுக்கு இன்னும் என்னென்னமோ கிடைக்குங்க. கண்டிப்பா ஒரு இன்ப அதிர்ச்சி குடுக்குற மாரி நல்ல விஷயம் நடக்குங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட். என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.